நித்திய வெளிச்சம் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது அர்மகதோன் கவுண்டவுன், இஸ்ரேலும் இறுதி நாட்களும், பாகம் 16. இன்றைய உலக செய்திகளை உற்று கவனித்தீர்கள் என்றால் ஒரு பயங்கரமான ஆனால் அதிர்ச்சியான இயற்கை மாற்றம் மத்திய கிழக்கில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் உற்பத்தியாகி நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கிய ஒரு மாபெரும் நதி, மனித சரித்திரத்தின் அத்தனை ரகசியங்களையும் தன் ஆழத்தில் புதைத்து வைத்திருக்கும் ஒரு பிரமாண்டமான நதி, இன்று வரலாறு காணாத அளவுக்கு வறண்டு தரை தட்டி போய்கொண்டிருக்கிறது. அதுதான் ஈராக் மற்றும் சிரியா தேசங்களில் வழியே பாயும் யூப்ரட்டிஸ் நதி. இந்த நதி வறண்டு போவது ஏதோ சாதாரண பருவநிலை மாற்றம் என்று அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நதியின் தரைப்பகுதி வெளியே தெரிய தொடங்கியவுடன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அங்கே பார்த்த காட்சிகள் ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. தண்ணீருக்கு அடியில் பல ஆயிரம் வருடங்களாக மறைந்திருந்த பழங்கால நகரங்களின் இடிபாடுகள், விசித்திரமான குகை வாசல்கள் மற்றும் மனிதனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத சில பிரமாண்டமான அமைப்புகள் இப்போது வெளியே தெரிய ஆரம்பித்துள்ளன. சில குகைகளுக்குள்ளிருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டதாக உள்ளூர் மக்கள் பயந்து நடுங்குகிறார்கள். இந்த நதி ஏன் இப்போது வறண்டு போக வேண்டும்? இதற்கு பின்னால் இருக்கும் மாபெரும் பைபிள் ரகசியம் என்ன? உலகத்தின் முடிவிற்கும் இந்த நதிக்கும் என்ன சம்பந்தம்? 2000 வருடங்களுக்கு முன்பே அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த யூப்ரட்டிஸ் நதியை மையமாக வைத்து 2 மாபெரும் அதிபயங்கரமான தீர்க்க தரிசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒன்று மனிதர்களால் நடக்கப் போவது, மற்றொன்று மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட அமானுஷ்ய உலகத்திலிருந்து உலகத்தை அழிக்க வரப்போவது. முதலில் அந்த அதிபயங்கரமான அமானுஷ்ய ரகசியத்தை உடைப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 9:14 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது என்ன நடக்கும் என்று யோவான் எழுதுகிறார். கவனியுங்கள். ஐப்ராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு. அடுத்த வசனம், உங்கள் நெஞ்சை பதற வைக்கும். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இந்த 4 தூதர்களும் யார்? இவர்கள் பரலோகத்தின் தூதர்கள் அல்ல. ஏனென்றால் பரலோகத்தின் பரிசுத்த தூதர்கள் யாரும் சங்கிலிகளால் கட்டி போடப்படுவதில்லை. இவர்கள் மனித குலத்தை வேரோடு அழிக்க துடிக்கும் கொடூரமான விழுந்து போன தூதர்கள் அல்லது அசுத்தாவிகள். இவர்கள் எப்போது கட்டப்பட்டார்கள்? தேவன் ஏன் இவர்களை நரகத்தில் தள்ளாமல் யூப்ரட்டிஸ் நதியின் அடியில் இத்தனை 1000 வருடங்களாக கட்டி வைத்திருக்க வேண்டும்? இதனுடைய ஆணிவேரை தேடி நாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திற்கு செல்லும் போது இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:37 ஒரு மாபெரும் எச்சரிக்கை கொடுத்தார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் அப்படி என்ன நடந்தது? ஆதியாகமம் 6ஆவது அதிகாரத்தில் விழுந்து போன தூதர்கள் தேவ குமாரர்கள் மனித பெண்களோடு உறவு கொண்டு மனித மரபணுவை மாற்றி நெபிலீமிகள் என்ற கொடூரமான ராட்சதர்களை உருவாக்கினார்கள். மனித குலத்தின் இரத்தத்தை அசுத்தமாக்கி மேசியா பிறப்பதை தடுப்பதே சாத்தானின் மாபெரும் திட்டமாக இருந்தது. அப்போதுதான் தேவன் ஜலப்பிரளயத்தை அனுப்பி அந்த ராட்சதர்களை அழிக்கிறார். அந்த பாவத்தை செய்த தூதர்களை அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி பாதாளத்தில் தள்ளினார் என்று யூதா 1:6 மற்றும் 2 பேதுரு 2:4 நாம் வாசிக்கிறோம். ஆனால் அந்த பிரளயத்திற்கு பின்பும் மனித சரித்திரத்தில் பாபிலோன் என்ற மாபெரும் விக்கிரக சாம்ராஜ்யம் இதே யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் தான் உருவானது. நிம்ரோது கட்டிய பாபிலோன் கோபுரம் இதே நதிக்கரையில் தான் இருந்தது. மனிதனின் அத்தனை கொடூரமான விக்கிரக ஆராதனைகளும் இரத்த பலிகளும் பிறந்த இடம் இந்த யூப்ரட்டிஸ் நதிதான். பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் உறுதியாக நம்புகிறார்கள், மனித குலத்தை அழிக்க காத்திருக்கும் அந்த 4 மாபெரும் கொடூரமான அதிபதிகள் இந்த யூப்ரட்டிஸ் நதியின் ஆழத்தில் தான் பல ஆயிரம் வருடங்களாக தேவனுடைய சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டுள்ளார்கள். நதி வறண்டு போகிறது. அந்த சங்கிலியில் அறுபட போகும் அந்த பயங்கரமான நாளிகை நெருங்கிவிட்டது. இந்த 4 தூதர்கள் அவிழ்த்து விடப்பட்டதும் என்ன நடக்கும்? அங்கேதான் யோவான் 2வது மாபெரும் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 16:12 பாருங்கள். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான்.
அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்கள் யார்? இஸ்ரேலுக்கு கிழக்கே உள்ள மாபெரும் நாடுகள் எவை? ஈரான், பாகிஸ்தான், இந்தியா, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தின் மாபெரும் இராணுவ பலம் கொண்ட சீனா மற்றும் வடகொரியா. யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 9:16 ஒரு அதிர்ச்சியான கணக்கை கொடுக்கிறார். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாக இருந்தது. அதன் தொகையை சொல்ல கேட்டேன். 2000 வருடங்களுக்கு முன்பு யோவான் இதை கணக்கிடும்போது ஒட்டுமொத்த உலகத்தின் மக்கள் தொகையே 20 கோடிக்கு குறைவுதான். உலக மக்கள் தொகையை விட பெரிய இராணுவமா இது? பொய் என்று நாத்திகர்கள் சிரித்தார்கள். ஆனால் இன்று சீனாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கை என்ன சொல்லுகிறது தெரியுமா? எங்களால் ஒரே நேரத்தில் 20 கோடி இராணுவ வீரர்களை களத்தில் இறக்க முடியும். பைபிள் சொன்ன அந்த 20 கோடி இராணுவம் இன்று உலக வரைபடத்தில் தயாராக நிற்கிறது. இஸ்ரேலை அழிக்க அந்த 20 கோடி இராணுவமும் மத்திய கிழக்குக்குள் நுழைய வேண்டுமானால் அந்த பிரம்மாண்டமான யூப்ரட்டிஸ் நதி ஒரு தடையாக இருக்கும். அதனால்தான் அவர்கள் அர்மகதோன் போர்க்களத்திற்குள் எளிதாக நடந்து வர தேவன் அந்த நதியை வற்ற பண்ணுகிறார். இன்று நியூஸில் சீனா உலகமெங்கும் செய்து வரும் ஒரு மாபெரும் திட்டத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த பெயர் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அல்லது புதிய பட்டுப்பாதை. பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழித்து சீனா ஆசியாவிலிருந்து நேராக ஈரான், ஈராக், சிரியா வழியாக மத்திய கிழக்கை இணைக்கும் மாபெரும் நெடுஞ்சாலையையும் பாலங்களையும் கட்டி கொண்டிருக்கிறது. பொருளாதார வியாபாரம் என்ற பெயரில் கட்டப்படும் இந்த மாபெரும் ரோடு நாளை அர்மகதோன் யுத்தத்திற்காக அந்த 20 கோடி இராணுவ வீரர்களும் தங்கள் பீரங்கிகளோடும் ஆயுதங்களோடும் இஸ்ரவேலை நோக்கி மின்னல் வேகத்தில் வருவதற்காக தயாரிக்கப்படும் ஒரு ஹைவே என்றே தீர்க்க தரிசன ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறார்கள். எல்லாம் தயாராகிவிட்டது. நதி வறண்டு கொண்டிருக்கிறது. ரோடுகள் போடப்பட்டு விட்டது. 20 கோடி இராணுவமும் தயாராக இருக்கிறது. இப்போது இந்த யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் அமைந்துள்ள பைபிளில் மாபெரும் எதிரியான அந்த பாபிலோன் நகரத்துக்கு வருவோம். நேபுகாத்நேச்சார் கட்டிய அந்த பிரமாண்டமான பாபிலோன் நகரம் அழிக்கப்பட்டு மணலால் மூடப்பட்டு பல ஆயிரம் வருடங்கள் ஆகிவிட்டன. ஏசாயா 13வது அதிகாரம் 19-20 வசனங்களில் தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமாய் இருந்த பாபிலோன் இனி ஒருபோதும் குடியேற்றப்படுவதில்லை. ஆனால் பைபிளை பொய்யாக்க வேண்டும் என்று சரித்திரத்தில் ஒருவன் மாபெரும் சபதம் எடுத்தான். அவன் யாரு தெரியுமா? ஈராக்கின் முன்னாள் சர்வாதிகாரி சதாம் ஹுசேன். சதாம் ஹுசேன் தன்னை 2ஆம் நேபுகாத்நேச்சார் என்று உலகத்திற்கு அறிவித்தான். 1980களில் பில்லியன் கணக்கான பணத்தை செலவழித்து இடிந்து கிடந்த பழைய பாபிலோன் நகரத்தை அதே இடத்தில் மீண்டும் கட்டத் தொடங்கினான். நேபுகாத்நேச்சார் எப்படி தான் கட்டிய அரண்மனையின் ஒவ்வொரு செங்கலினாலும் தன் பெயரை பொறித்தானோ அதுபோல சதாம் ஹுசேன் தான் கட்டிய பாபிலோனின் ஒவ்வொரு செங்கலிலும் நேபுகாத்நேச்சாரின் மகனான சதாம் ஹுசேனால் கட்டப்படுகிறது என்று அரபு மொழியில் பொறித்தான். அவன் பாபிலோனை ஒரு மாபெரும் சுற்றுலா தலமாகவும் உலகத்தின் வல்லரசாகவும் மாற்ற நினைத்தான். ஆனால் தேவன் தன் தீர்க்க தரிசனத்தை ஒரு மனிதன் மாற்றுவதை அனுமதிப்பாரா? 2003ஆம் ஆண்டு அமெரிக்கா ஈராக் மீது படையெடுத்தது. உலகத்தை நடுங்க வைத்த சர்வதிகாரி சதாம் ஹுசேன் தான் கட்டிய அந்த பிரமாண்டமான பாபிலோன் அரண்மனையில் ராஜாவாக வாழ்வான் என்று பார்த்தால் ஒரு எலியை போல இருண்ட ஆழமான சுரங்கத்தில் ஒளிந்திருந்து அழுக்கடைந்த முகத்தோடு அமெரிக்க இராணுவத்தால் பிடிக்கப்பட்டான், தூக்கிலிடப்பட்டான். அவன் மீண்டும் கட்டிய அந்த பாபிலோன் நகரம் இன்று இராணுவ படைகளின் குண்டு வீச்சால் சிதைந்தது. மீண்டும் முச்செடிகளும் பாலைவன மிருகங்களும் வாழும் பாழடைந்த இடமாகவே அது மாறியது. ஏசாயா சொன்னது போல 100% உண்மை. மனிதன் தன் முழு பலத்தை திரட்டி பைபிளை பொய்யாக்க நினைத்தாலும் தேவனுடைய சின்ன அசைவு அந்த சாம்ராஜ்யத்தையே சுக்கு நூறாக்கிவிடும். பைபிளுக்கு எதிராக போராடியவர்களின் கதி இதுதான். இன்று நாம் இன்னொரு மாபெரும் அபாயத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன இயேசுவின் வார்த்தையை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? விழுந்து போன தூதர்கள் மனிதர்களோடு உறவு கொண்டு மனித மரபணுவை மாற்றி ராட்சதர்களை உருவாக்கிறார்கள் என்று பார்த்தோம். அதாவது தேவனுடைய படைப்பான மனிதனை செயற்கையாக மாற்றி அமைத்தார்கள். இன்று நடப்பது என்ன? இயற்கை விஞ்ஞானிகள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவையும் டிரான்ஸ் ஹியூமனிசம் என்ற தொழில்நுட்பத்தையும் வைத்து மனிதனை ஒரு புதிய உயிரினமாக மாற்ற பார்க்கிறார்கள்.
மனித மூளையில் சிப்பை பொருத்துவது, மரபணு மாற்றப்பட்ட குழந்தைகளை உருவாக்குவது, மிருகங்களின் உறுப்புகளை மனிதனுக்குள் வைப்பது என தேவன் படைத்த மனித அமைப்பை அடியோடு மாற்றி ஒரு சூப்பர் ஹியூமன் அல்லது நவீன நெபிலீம்களை உருவாக்கும் மாபெரும் திட்டம் என்று நம் கண் முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. இது அறிவியல் வளர்ச்சி அல்ல, இது நோவாவின் காலம் மீண்டும் திரும்பி கொண்டிருக்கிறது என்பதற்கான மாபெரும் சிவப்பு கொடி எச்சரிக்கை. சாத்தான் அன்று தேவ தூதர்கள் மூலமாக செய்ததை இன்று தொழில்நுட்பம் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். யூப்ரட்டிஸ் நதி வறண்டு கொண்டிருக்கிறது. 20 கோடி இராணுவம் ஆயத்தமாகிவிட்டது. பாபிலோன் அழிந்து கிடக்கிறது. மனித மரபணு மாற்றப்படும் நோவாவின் காலம் வந்துவிட்டது. நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை இப்போது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நாம் உலகத்தின் இறுதி அத்தியாயத்தின் கடைசி பக்கத்தில் கடைசி வரியை வாசித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் வருகைக்கான அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன. இனி நாம் காத்திருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அந்த மாபெரும் எக்கால சத்தம். அந்த எக்காலம் முழங்கும் போது நாம் அந்த அழிந்து போகும் உலகத்தோடு நாசமாக போக போகிறோமா, அல்லது இயேசுவோடு மேகங்களில் பறக்க போகிறோமா? இந்த மெகா எபிசோடு உங்கள் இதயத்தில் ஒரு மாபெரும் எச்சரிக்கை மணியை அடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை ஒரு செய்தி தொகுப்பாக பார்க்காமல் பரலோகத்தின் எச்சரிப்பாக பாருங்கள். உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உலகம் அழியலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்களோடு என்றும் இருப்பதாக. மாரநாதா, இயேசுவே வாரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.